தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு 6 மணி கிட்டயே ஆயிடும். அப்புறம் பால் காய்ச்சிட்டு என் பையனுக்கு பால் ஆத்தி கொடுத்துட்டு நான் ஒரு காஃபி வச்சு குடிப்பேன். ஒரு சில நாள் வந்து டின்னர் செய்கிற மாரி இருக்கும். ஒரு சில நாள் வந்து மதியம் செஞ்ச சாப்பாடே இருக்கும். அதுவே சாப்பிட்டுப்போம். ஆனா நேத்து வந்து டின்னர் செய்ய வேண்டியிருந்தது. காஃபி போட்டு பொறுமையா குடிச்சிட்டு அப்படியே டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு தோசை தான் சுட்டிருந்தேன். எப்பவும் சட்னி சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டுப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்ட்டு இந்த வடகறி தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு மதியம் போலவே இந்த கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கு பதிலாக நீங்கள் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மாவை தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி 2 பக்கம் நல்லா சுட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் இந்த வடகறி குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதும் 2 பொடியாக நறுக்கின தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கணும். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் போட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கணும். ஏன்னா வடை வந்து தண்ணி குடிச்சிடும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தாலே போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். லாஸ்ட்டாக வந்து நிறைய கொத்தமல்லி தழை தூவிட்டோன்னா வடகறி வந்து ரெடி. இந்த வடகறி வந்து இட்லிக்கு தான் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இட்லி அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டோம். அதனால தான் தோசை ஊற்றியிருந்தேன். நாங்களும் நல்லா டின்னர் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.